நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே வந்து நான் அவன்கிட்ட சொன்னது ஒன்று தான். எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டாக யோசிச்சிருக்கான். பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் வந்து இது எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலையும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கு. பட் என்னன்னா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்காரு. இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரி திங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது.